அனைவருக்கும் காலை வணக்கம். இன்று எங்கள் உலக நாயகன் நம்மவர் டாக்டர் கமலஹாசன் அவர்களின் இந்திய தமிழகம் உலகம் முழுவதும் ரிலீஸ் ஆகி கொண்டிருக்கிறது. முதல் காட்சி, முதல் ஷோ தலைவரை காண நாங்கள் வேலூர் மாவட்டம் சார்பாக ஒன்று சேர்ந்து அலங்கார் திரையரங்கில் ஒன்று கூடியிருக்கிறோம். உலக நாயகனாலே தெரியும், வெற்றி படம் தான். என்னென்ன கேரக்டர் கொடுத்தாலும் டாப். அவர் முந்த யாருமே இல்லை. இந்த படம் இன்னும் உலக சாதனை புரியும். கண்டிப்பா ஆஸ்கர் அவார்டு அவருக்கு கண்டிப்பா கிடைக்கும். ஏன்னா நாங்க நம்புறோம். கண்டிப்பா இந்த படம் வெற்றி அடைய நாங்க வேலூர் மாவட்டம் ஃபுல்லா பேனர்கள் போட்டு எல்லா திரையரங்கமும் ஃபுல்லா ஓடிக்கொண்டு நிரம்பி வழிந்து கொண்டிருக்கிறது. அதை காண ரசிகர்கள் காலை 6 மணி முதல் கொண்டு இங்க குவிந்திருக்கிறாங்க. அவர்களுக்கு நன்றி. வான வேடிக்கை பட்டாசுடன் படத்தை காண ஆவலோட இருக்கிறோம். 9 மணி எப்போ ஆகும்னு எல்லாரும் வெயிட் பண்ணி கொண்டிருக்காங்க, காவலோட காத்துக்கிறாங்க. படம் வெற்றி பெற வாழ்த்துக்கள். நன்றி. நம்மவர் நம்மவர் உலக நாயகன் எங்கள் டாக்டர் கமலஹாசன் உலக நாயகன். இந்தியன் டூ மக்கள் நீதி மையம். எங்கள் உலக நாயகன் பத்மஸ்ரீ டாக்டர் கமலஹாசன் ஐயா நடிச்ச இந்த இந்தியன் டூக்காக நாங்க 6 வருஷமா வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். இது மிகப்பெரிய வெள்ளி விழா படமா நாங்க செய்ய போறோம். இந்த தமிழ்நாடு முழுக்க எங்களுடைய எல்லா ரசிகர்களும் சேர்ந்து பிரம்மாண்டமா கொண்டாடிட்டு இருக்கோம். இன்னைக்கு தான் எங்களுக்கு இந்த தீபாவளி பொங்கல் மாதிரி விழாக்கள். அதனால இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடையும். நாங்க எல்லாம் விட மாட்டோம். அடுத்த தக் லைஃப், இந்தியன் 3 இன்னும் வருகிற அனைத்து படங்களுக்கும் நாங்க தலைவரோடு இணைஞ்சு மிகப்பெரிய பிரம்மாண்டமாக்க வேலூர் மாவட்டம் தயாரா இருக்கிறோம். இங்க வந்திருக்கிற அனைவருக்கும் நன்றி. அணைக்கட்டு மாவட்ட செயலர் விஜயகுமார் ஆகிய நான் பேசுறது. 1987 புன்னகைமன்னன் படம் ரிலீஸ் ஆகும்போது பாத்தீங்கன்னா 25 பைசா குறைவா இருக்குன்னு சொல்லிட்டு டிக்கெட்டுக்காக 2-3 பேர்கிட்ட கேட்டுலாம் உள்ள போய் படம் பார்த்துருக்கிறோம். அதுக்கப்புறம் திரும்ப 2024 இன்னைக்கு தலைவர் எனக்கு இவ்வளவு பெரிய ஒரு பொறுப்பு, மாவட்ட செயலர் பொறுப்பு கொடுத்து இன்னைக்கு இத்தனை பேரை கூட்டு வந்து நாங்க படம் பார்க்கறோம்னா பெருமையான விஷயம். இந்தியன் 2 வெற்றி பெற எல்லாரும் சார்பாக வெற்றி பெற வாழ்த்து கேட்டுக்கிறோம். நன்றி, வணக்கம். நம்மவரை வெல்ல இந்த உலகில் யாரும் இல்லை. நம்மவரை வெல்ல இந்த உலகில் யாரும் இல்லை. பத்மஸ்ரீ குடும்ப விழாவாக நம்ம ஊர்ல எவ்வளவோ திருவிழா பார்த்திருப்பீங்க. இது வரைக்கும் எங்களுக்கு கமல் படம் ரிலீஸ் ஆனதா அன்னைக்கு தான் திருவிழா. எங்களுக்கு எத்தனை திருவிழா இருந்தாலும் இந்த ஃப்ரெண்ட்ஸோட நான் கொண்டாடுற திருவிழா தான் எங்களுக்கு முக்கியமானது. என்னைக்குமே கமலாசுடைய புகழ் வாழ்க வளர்க. வாழ்க நம்மவர். கடலை அளக்க எவரும் இல்லை, கமலை வெல்ல எவரும் இல்லை. கலை உலகின் கடவுளே அவர் தான். அவரு பண்ணாது எதுவுமே கிடையாது. இன்னைக்கு வர எல்லாமே அடுத்த கட்ட ஜெனரேஷன் எல்லாமே அவரை பார்த்துதான். கடல் அலைக்கும் அவருக்கும் எல்லையே கிடையாது. எல்லா எல்லையும் தாண்டி வாழ்வரோ அவர் தான். இதுக்கு மேல கலை உலகத்துல அவர் படைக்காத சாதனையும் கிடையாது. இதுக்கு மேல அவர் படைச்ச சாதனை வெல்ல எவனுமே கிடையாது. வரலாம். கலை உலக கடவுள் ஆழ்வார்பட்ட ஆண்டவர் வாழ்க. நம்மவர் வாழ்க. நம்மவர் வாழ்க. வாழ்க நம்மவர். தக் லைஃப் அவருக்கு இப்போ தக் லைஃப்ன்றது பொதுவா எல்லாத்தையும் தக் லைஃப். நாயகன் மீண்டும் வர நிரூபிச்சாரு. எப்பவுமே நாயகன் அவரு ஒண்டிதான். கலை உலக ஆண்டவரும் அவர் தான். கலைத்தாயின் தவ புதல்வன் உலக நாயகனும் அவர் தான். உலக நாயகன் சும்மா கிடைக்காது. எல்லாருமே விதவிதமான கெட்டப் போடலாம். ஆனா அந்த கெட்டப்ப அந்த மாதிரி பர்ஃபார்மன்ஸ், அந்த ஃபேஸ் ரியாக்ஷன் யாரும் கொடுக்க முடியாது. அதாவது கெட்டப் போடலாம். ஆனா ஒரு லிரிக்ஸ் எழுதணும், ஒரு மியூசிக் பண்ணணும், அந்த மாதிரி எல்லாம் யாருமே பண்ண முடியாது. கெட்டப் போடலாம், 10 பேர் போடலாம், நிறைய பேர் வருவாங்க. லிரிக்ஸ் எழுதணும், ஒரு ஸ்கிரீன் பிளே, இதெல்லாம் அவர் ஒண்டிதான். ஒரு கேமரா ஆங்கிள் எப்படி வைக்கணும், எத்தனை டிகிரியில் எந்த ஷாட் வைக்கணும், இதெல்லாம் அவருக்கு ஒண்டிதான் தெரியும். அதாவது நீங்க பாத்தீங்கன்னா கலை உலகத்துல அவர் எப்படி அதாவது அவரு ஈஸி என்சைக்ளோபீடியா, யூனிவர்சல் ஹீரோன்றது சும்மா கிடையாது. ஈஸி யூனிவர்சல் ஹீரோ அது சும்மா கிடையாது. அதாவது எப்படி கலை உலகத்துல என்னென்ன எப்போ புதுசா எது வருமோ எல்லாமே தமிழ் இண்டஸ்ட்ரிக்கும் சரி, இந்திய இண்டஸ்ட்ரிக்கும் சரி, அவர் தான் எல்லாமே காமிச்சிருக்கிறாரு. அவர் பேன் இண்டியா ஸ்டார்ன்றது அவர் ஒண்டிதான். மற்ற மொழி நடிகர்கள்லாம் டப்பிங் பேசுவாங்க. அவர் எல்லா மொழியும் அவர் ஒண்டியா பேசுவார். எல்லா மொழியிலும் அவர் ஒண்டியா டப்பிங் பேசுவாரு. மற்றவங்களுக்கெல்லாம் டப்பிங் வேற ஆள் வாய்ஸ் கொடுப்பாங்க, வாய்ஸ் ஓவர் வேற கொடுப்பாங்க. ஆனா இவர் ஒண்டி தான்
தெலுங்குல நடிச்சாலும் அவர் கொடுப்பாரு, ஹிந்தியில் நடிச்சாலும் கொடுப்பாரு, பெங்காலியில, மலையாளம், கன்னடால நடிச்சாலும். நீங்க ஒண்ணும் கிடையாது. இப்ப சதி லீலாவதின்னு ஒரு படம் வந்துச்சு, அதை வந்து கனடால அப்புறம் சில வருஷத்துக்கு அப்புறம் ரீமேக் பண்ணாங்க. அதுல வந்து ஹுப்ளி கனடா, அந்த ஹுப்ளி கனடா பேசுறது அவரு சொந்த வயசுல, வேற எவனும் பேச முடியாது. அந்த மாதிரிலாம் ஈஸியா பேன் இந்தியன் ஸ்டார். பேன் இந்தியன் ஸ்டார்னா எல்லா அந்தந்த ஸ்டேட்ல நடிகர் எடுத்து போட்டு போடக்கூடாது, அவர் ஒண்டிதான். நன்றி, வணக்கம், வாழ்க நம்மவர். என்னுடைய நேட்டிவ் வந்து பாண்டிச்சேரி. நாங்கள் பாண்டிச்சேரியில் பார்க்காத தம்பி இங்கே மாவட்ட செயலாளர் ஸ்டாலின், அவருக்காக நாங்கள் அங்கேருந்து இங்கே காலையில் 4:30 மணிக்கெலாம் வந்து இந்த படத்தை நாங்கள் பார்க்கணும், அவனுடைய இது பார்க்கணும், வெற்றியை பார்க்கணும் எல்லாமே சொல்லிட்டு தான் இங்கே வந்துக்கிறோம். கமல் எப்பவுமே என்னுடைய ரசிகர். நான் 10th படிக்கிறதுலேருந்து பாண்டிச்சேரியில் நான் ரசிகர் மன்ற தலைவர் இருந்தாலும் இங்கே வந்துக்கிறேன். அதனால் கமலுக்கு நிகர் கமல் தான், வேறு யாருமே கிடையாது. கமல் வாழ்க, கமல் வாழ்க. நன்றி 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 சார்.